ஹாய் ஹாய் கட்டு. ஹாய். என்ன குழம்பு? என்ன குழம்பு? ஐயோ, இது வந்து இங்க வா, நான் சொல்றேன். இது என்ன குழம்பு தெரியுமா? அவசர குழம்பு. மீன் வச்சிருக்கிற, மீன் வச்சுக்கிட்டு அவசர குழம்புட்டுக்கிற. மீன் குழம்புதான், மீன் குழம்பு. இது அவசர குழம்பு. மீன் குழம்புதான், ஆனாலும் இதுக்கு பேர் அவசர குழம்பு. சரி, அவனை கொஞ்சம் குழம்பு ஏன்னா இது வந்து என்னன்னா, எனக்கு வந்து பாவம், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து எனக்கு வேலை செய்ய முடியலையா. ஸோ அதனால அவசர குழம்பா இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே வந்து ஒரு சுமாரான ஒரு அவசர குழம்பா வச்சிருக்கேன். மீன் கொதிக்குது, இந்த மீன் கொதிக்கல, குழம்பு கொதிக்குது. மீனை காணு பார்க்காதீங்க, மீன் பாருங்க இங்கே இருக்கு. மீனை காணு. ஐயோ, மீன் நகரே. இது ஃபர்ஸ்ட் மீன் கழுவுனியா நீயே? இந்தா கழுவி கழுவுல வீட்டு எடுத்துட்டு வரல. எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா? இது பேர் தான் மாதிரி மீன் எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளோ பெரிய மீன் எங்கேயுமே கிடைக்காது, என் புருஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஜிலேபி மீன். பெரிய மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்காது, சின்ன மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். பெரிய மீன் தான் வந்துட்டு டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டதில்ல, சொல்லியிருக்காங்க, கேட்டுருக்கேன். பெரிய மீன் நல்லா இருக்காது. இது என்ன இவ்வளோ கெட்டியாயிடுச்சு? கடல் அதிகமாக போட்டிருப்பேன் நல்லா. அன்னைக்கே கடல் அதிகமாக போட்டு எனக்கு வயிற்றுல ஒரு மாதிரியே பண்ணுச்சு. வயிறுலாம் ஒரு மாதிரியா பண்ணல. இது மீன் குழம்பு, அது கறி குழம்பு, இது மீன் குழம்பு. அன்னைக்கு மீன் குழம்பு வச்சு அன்னைக்கு குழம்பு வைக்கல. அன்னைக்கு மீன் குழம்பு வச்சது அது வேற. அது வேற இல்ல. இல்ல, இது இப்ப இவ்வளோ கெட்டியா இருக்குல்ல. இப்ப வந்து இது மீன் மீன் வந்து இந்த குழம்புல போட்டோம்னா அது கொஞ்சம் மீன் வந்து குழம்பு அது என்ன தண்ணி ஆயிடும். மொத்தம் தண்ணியாவதாப்பா. வேற வந்து மீன் என்ன போடலடா, எனக்கு கால் வலிக்குது, நிக்கவே முடியல. ஒரு பேஷண்ட் இப்படி என்ன வேணும் வாங்குறாங்களே. இப்ப பாருங்க, குழம்பு தான் நக்கிட்டு இருக்கிறான். நக்கிட்டு இருக்க. என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? என்னது? என்ன சாப்பிடுது? என்ன சாப்பிடுது? அம்மா கொடு, அம்மா கொடு, அம்மிக்கு அம்மா கொடு, அம்மா கொடு, அம்மா கொடு. குட் பை. இங்க இங்க ஹாய். மதிக்காம போயிட்டு இருக்கோம். கை கொடுங்க, பேஷண்ட் எந்திரிக்க முடியல. பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போடு போதும், அம்பா கொதிச்சுட்டு தெரியலையா, குழம்பு சுண்டி போயிடும். எனக்கு நீ சொல்ல வரையா? போடு மீனை. உயிரோட மீன் வந்து உயிரோட அப்படியே துள்ளணும். அதை கொண்டுட்டு போயிட்டு குழம்புல போடணும். அதுதான் இது உயிரோட துள்ளிக்கிட்டு இருந்துதான். குழம்புலயே துள்ளணும் மீன். குழம்புல துள்ளும் இல்ல. ஏங்க அவன் கேக்குதா? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. செப்டம்பரோட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் 8 வருஷமா சமைக்கல. சமையல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போடு, ஒவ்வொரு மீனை போட்டு கழுவிட்டுக்கிற. அது இடம் பத்த மாட்டேங்குது. குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியது. கொலை வச்சுக்கிறேன். குழம்பு வைக்கிறத வந்து குறை சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்களே வச்சு சாப்பிட்டுக்கணும். அப்புறம் எதுக்கு என்ன வைக்க சொல்லணும்? எப்படி வைக்கணும்னா அப்படி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க.
சரியா? போடு டக்குன்னு, முன்னாடி போடுற மீன் வெந்து போயிடும். ஐயோ டென்ஷன் பண்ணாத. நான் டென்ஷன் பண்றாங்க. பாரு தலையை பாருங்க, எவ்வளோ பெரிய தலை. அது குழம்பு மீன் மேலே குழம்பு மீனே முழுவில் எப்படி வேகும்? அதுக்கு நான் என்ன பண்றது? இங்கே கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியதானே? தண்ணி நிறைய தானே வச்சேன், அது இதாயிடுச்சு, மூழ்கிடுச்சேண்ணா. ஏன் இல்லை நான் கேட்பேன். இல்லை இப்போ நான் ஒன்று சொல்வேன். புரட்டாசின்றாங்களே, புத்தாசி அதுவுமா மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கீங்களே எப்படி? நமக்கெல்லாம் எந்த புரட்டாசியும் கிடையாது. என்னம்மா தண்ணி மீன் போட்டாச்சு. மீன் வந்து அப்படியே கம்மு டேஸ்ட் அப்படியே அள்ள போகுது பாருங்க. மீன் போட்டாச்சு. ஐயோ பார்க்கவே கேவலமா இருக்குது மீன் குழம்பு. இது வெந்தா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இருப்பா டம்ளர் எங்க போட்ட? போய் டம்ளர் எடுத்துட்டு போ. டம்ளர் சாப்பாடு நிறைய சாப்பாடு. என்னம்மா இருமா, உனக்கு தான் போடுறேன். Oh my God. மீன் வெந்திருக்குமா? சரி வெந்திருக்கும் தானே? என்கிட்ட கேட்குற வெந்திருக்குமான்னு. பாருங்க குழம்பு ஊற்றிக்கலாம், பிணைஞ்சு அடிச்சுக்கலாம். சொல்லு என் வயிற்று செய்கிற மீன் குழம்பு அடிச்சுக்கிறதுக்காக சொல்லுங்க. உண்மையை சொல்லு, பொய்ய சொல்லக்கூடாது. இன்னும் 2 மீன் போடு. சொல்லுங்க. தலை போட்டா தலை அவ்வளோதான் மீன் தாங்க. பார்க்கக்குள்ளேயே கல் ஊறுதா?